தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழைந்து பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அதை குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 19ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் வருகின்ற நாட்களில் குறிப்பா நவம்பர் 23ஆம் தேதி தாழ்வு பகுதி உருவாகி பின்னர் புயலாக மாற வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடக்கும் பகுதி தற்போது வரை உறுதியாகவில்லை. இன்னும் வருகிற 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வங்கக்கடலில் வருகிற நவம்பர் 25ஆம் தேதி ஃபெங்கல் புயல் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் புயல் வருவதற்கு முன்பாகவே தரைக்காற்று பலமாக வீச வாய்ப்புள்ளது. நவம்பர் 24ஆம் தேதி பிறகு கடலோரங்களில் தரைக்காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக கடலோர துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்கப்படும். நவம்பர் 22ஆம் தேதி வரை கனமழை பகுதியாகவே ஏதேனும் ஒரு சில மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி எச்சரிக்கை ஏதும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில்
லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொடியங்கரை 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஏடபிள்யூஎஸ், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டார்முத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுகுளம், சென்னை மாவட்டம் நிலக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ், தஞ்சாவூர் மாவட்டம் பேரவரணி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, அரியலூர் மாவட்டம் குருவாடி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வருங்காபுரி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ஏடபிள்யூஎஸ், தென்காசி மாவட்டம் கடனா அணை, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, நீலகிரி மாவட்டம் பர்லியார், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிரானம், புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி, தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர், தென்காசி மாவட்டம் சிவகிரி, தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஏடபிள்யூஎஸ், கரூர் மாவட்டம் கடவூர், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழைந்து பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழையாந்து பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி பிறகு கனமழையாந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் வருகிற மாத இறுதியில் கனமழை முதல் அதி கனமழையாந்து பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.